அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஐயப்பன் அப்படிங்கிறவர் தெய்வம் இல்லை, மூதாதையர். அவர் காட்டுவாசி தலைவர் பாவர். அப்போ என்ன அர்த்தம், சமீப காலம் சுல்தான், அதாவது இஸ்லாமியர் இந்திய பிரதேசத்துக்குள்ள வந்தப்ப இருந்தவர் தான் ஐயப்பன் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சா இல்லையா? அப்போது ரொம்ப ஆதிவாசி இல்லை, அதாவது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவர் இல்லை, சமீபமாக வந்தவர் தான் ஐயப்பன். இதை தான் நான் சொல்ல வந்தேன். நான் நேற்றுடைய காணொலியிலே சொன்னேன். பழங்குடியினர் அப்படின்னா என்ன சொல்ல வந்தேன்னா, காலாகாலமாக பல வருடங்களாகவே பழங்குடியினர் வாழ்ந்திருக்காங்க. எந்த பீரியட் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க? இஸ்லாமியர்கள் இந்திய தேசத்தை படையெடுத்து வந்த பீரியட்லையும் பழங்குடியினருடைய ஆதிக்கம் இருந்தது, பழங்குடியினர் அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த பாபருடைய இதிலிருந்து நமக்கு ஊர்ஜிதமாகும். சரிங்களா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நாம் ஐயப்பன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பழங்குடியினர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலேயே தான் ஸ்ரீவள்ளி எது கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, முருகன் அவரும் பழங்குடியினர் தான். அவர் அதாவது அரக்கர்கள் அப்படின்னா உண்மையிலே பேய் பூதம் மாதிரி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இனம், பல்வேறு இனங்கள் பழங்குடியினர் மாதிரி அவங்க ஒரு இனமாக இருந்தாங்க. இந்த கால பிரேயர் ஏதோ ஒரு இனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இனங்கள் தான். அவங்கள அடக்கி அவங்கள அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த மனிதர்களை அடக்கி அந்த மனிதர்களை வென்றதுனால அவருக்கு தெய்வானை அப்படிங்கிற உயர்குடி தேவர்கள் அப்படின்னோடனே அப்படியே வானத்தெல்லாம் பெருசாக இருப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க தான், இந்த உலகத்திலேருந்து இருந்தவங்க தான். அவர் அந்த எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்த அந்த இனத்தை அழிச்சதுனால யார சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கன்றது நம்ம சொல்லிக்கிறது தான், ஒரு பெயர் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு இனம் ரொம்ப தொந்தரவு கொடுத்தது. அதை போராடி ஜெயிச்சு அந்த போரில் அவங்கள ஜெயிச்சதுனால அந்த எந்த இனத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டோ அந்த தேவர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் இன்றைக்கி. அதனால தான் தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதி பிரிவினர் இருக்கிறாங்களே, அதை சாதியாக ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே அரக்கர் அப்படிங்கிற ஒரு குலம், ஒரு இனம் இருந்தது. தேவர்கள் அப்படிங்கிற ஒரு குலம், ஒரு இனம் இருந்தது. ஸோ இந்த தேவர்கள் அப்படிங்கிற குலத்தை இந்த அரக்கர்கள் சூரபத்மன் அப்படின்ற குலம் ரொம்பவே தொந்தரவு கொடுத்து இவங்களால் அவங்கள பாதுகாக்க முடியல, காப்பாற்ற முடியல. அட்டாக் பண்ணாலும் அவங்களால இது பண்ண முடியல. தொடர்ந்து இங்கே இழப்புகள் நிறைய இருக்கிறதுனால முருகன் அப்படிங்கிற பழங்குடியினர்கிட்ட போய் தான் தஞ்சம் அடைஞ்சாங்க. அவர்கிட்ட உதவி கேட்கும்பொழுது தான் அவருடைய உதவியோடு என்ன பண்ணாங்கன்னா, இந்த சூரபத்மனுடைய இனத்தை அந்த அரக்கர் படையை வீழ்த்தி சூரபத்மனை கொண்டதுனால இந்த தேவர குலத்தில் இருக்கிற அந்த பெண்ணை, தெய்வானை அப்படிங்கிற பெண்ணை அவங்க திருமணம் செய்து கொடுத்தார். அவருடைய தந்தையார் பிரதி உபகாரமாக தன்னுடைய குலத்தை காப்பாற்றினால, தன்னுடைய வம்சத்தை காப்பாற்றினால அவங்களுக்கு அவரை திருமணம் செய்து கொடுத்தார். இது ஒரு கதை, இது ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, முருகராக விருப்பப்பட்டு திருமணம் செஞ்சுக்கணும்னு நினச்சது தன்னுடைய இனத்தான, தன்னுடைய பழங்குடி இனத்தை சேர்ந்த வள்ளி அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் அவர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டார். தனக்கு நிகரான ஒரு பெண்ணா, தன்னை போலவே அதாவது தைரியத்திலையும் வீரத்திலையும் விலங்குகளாக இருக்கட்டும், அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊர்வன பரப்பன எல்லா விதமான விலங்குகளும் அந்த பெண்ணுக்கு கட்டுப்பட்டது. அந்த பெண்ணோட குரலும், அந்த பெண்ணோட வசீகர தோற்றமும், அந்த பெண்ணோட ஆளுமை திறனும், கம்பீரமான திறம், எல்லா விதமான விலங்குகளும், அந்த காட்டுவாசி மிருகங்களும் ஒடுங்கி போயிருந்தது. அவளை நெருங்க முடியல. அந்த அளவுக்கு அவகிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு சக்தி, அந்த பஞ்சபூதங்கள் அவளுக்குள்ள ரொம்ப தீவிரமாக உச்சம் பெற்றிருக்கிறத முருகன் கவனிச்சார். ஸோ வள்ளியை அவர் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். எல்லாத்துலேயுமே திறமையான பெண்ணாக இருக்கிறா. அவள் ஒரு குறவர் குலத்தை சேர்ந்த பெண். குறவர் குலம் அப்படின்னாலே குறி சொல்கிற குலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே மிகச்சரியாக எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் கூட மிகச்சரியாக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு குலம். இவங்களை பார்த்து தான் ஜோசியம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்தது. இந்த குறவர் குலத்தில் இருந்த எல்லாமே பழங்குடியினர்கிட்ட இருந்தாங்க வந்தது. போர் முறையாக இருக்கட்டும், வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லா விதமான கலைகளுமே பிறந்த இடம். ஆடல் பாடல் எல்லாமே. பாடல் அவங்க விலங்குகளை இது பண்ணும் பொழுதும், விலங்குகளை பராமரிக்கும் பொழுதும், உணவுக்காக தீனிக்காக கூட்டிகிட்டு போகும் பொழுதும் அவங்க பாட்டு பாடுவாங்க. ஸோ பாடல்லேருந்து எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து தான் வந்தது.
ஸோ ஜோசியம் கூட அவங்கக்கிட்ட வந்து பிற்காலத்தை இந்த ஆதிக்க குடிகாரங்க இருக்கிறாங்களே பிராமணர்கள் தான் வந்து ஜோசியத்தை கண்டுபிடிச்சி தான் வந்து படிக்கிறாங்க. அவங்க வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஜோசியம் அப்படிங்கிறது இந்த குறி அப்படிங்கிற குறவர் குலத்துடைய அடிப்படை தொழிலிருந்து தான் வந்து பிற்காலத்தில் அது எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாங்க. ஆதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இதோடைய வளர்ச்சி தான். அவங்க கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது சார்லஸ் பேபேஜ் தானே, அதானே உண்மை. அதுக்கப்புறம் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் எத்தனையோ சிஸ்டம் வந்திருக்கு, எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதற்காக சார்லஸ் பேபேஜ் வந்து இல்லைன்னு ஆகிடுமா? இன்றைக்கி டெவலப்மெண்ட் வேணால் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அதோடைய ரூட் யார் போட்டது? சார்லஸ் பேபேஜ். அது மாதிரி பழங்குடியினர் தான் இன்றைக்கி ஜோசியம் ஏகப்பட்ட விஷயம் கிளி ஜோசியம் என்னென்னமோ எவ்வளோ ஹாரோஸ்கோப்லேருந்து நியூமராலஜிலேருந்து எவ்வளோ வந்திருக்கு. அதற்கு காரணம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய குறி சொல்கிற முறையில் இருந்தால். ஸோ இந்த மாதிரியான தனக்கு பிடித்தமான அத்தனை விஷயங்களும் தனக்கு நிகரான ஒரு பெண் தன்னுடைய உயிர் சக்தியாக வந்து வள்ளி இருந்தாள். இங்கே தெய்வானை வந்து அவங்களா பார்த்து அவங்களுடைய பிரதி உபகாரமாக தான் தெய்வானையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே ஒழிய தெய்வானை வந்து முருகருடைய உயிர் சக்தி இல்லை. வள்ளி தான் வந்து முருகருடைய உயிர் சக்திங்கிறத முருகன் உணர்ந்துட்டார். ஏன்னா அவர் ஒரு ஜெயினர், பழங்குடியினர் ஜெயினர் அவர் சமண சமயத்தை பின்பற்றியவர். அப்போ தன்னுடைய உயிர் சக்தி கொண்ட பெண்ணா வந்து தெய்வானை கிட்ட இல்லைன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த உயிர் சக்தியை தேடி அவர் போகும்போது தான் வள்ளியை பற்றி அவர் அறிய ஏற்படுது. அவளை வந்து பார்க்க நேரிடுது. அவரை பார்க்க அவளை வந்து கவனிக்க தூரத்திலிருந்து அவளுடைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்தையுமே கவனிக்கும்பொழுது தன்னுடைய உயிர் சக்தி முழுசாக இருக்கிற பெண் வந்து வள்ளி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட முருகன் என்ன பண்ணார்னா வள்ளியை வந்து அவரே தேடி போய் அந்த பெண்ணை அந்த வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? வள்ளி திருமணம் எப்படிலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத தேடி தன்னுடைய உயிர் சக்தியை தேடி போய் அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கடைசியாக வந்து அந்த குறவர் குல தலைவர்கிட்ட வந்து பேசி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். முருகனை வந்து திருமுருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த அடைமொழி அவருக்கு கிடைச்சது திரு அப்படின்னா அவர் வந்து போற்றுறதுக்குரியவர், எல்லாத்தையுமே சமநிலையில் கொண்டவர், எல்லா விதமான கலையிலும் வித்தகர், அவர் ஒரு பழங்குடியினர், சமண மதத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரியான பல நல்ல குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவரை ஒரு மரியாதையாக, அதுவும் இல்லாமல் யார் வச்சாங்க, இந்த தேவர்கள் தான் வந்து அவருக்கு திரு அப்படிங்கிற அடைமொழியை கொடுத்தாங்க. தங்களுடைய வம்சத்தை வந்து காத்ததுனால, சூரபத்மன் கிட்டே தங்களுடைய வம்சத்தை காத்ததுனால அவரை திருமுருகன் அப்படின்ற பேர் வச்சாங்க. இதே மாதிரி தான் வள்ளியை ஸ்ரீவள்ளின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா தெய்வானைக்கு ஸ்ரீ தெய்வானைன்ற ஏதாவது இருந்திருக்கா பார்த்தீங்களா? இத்தனைக்கும் அவள் தேவர் குலத்திலிருந்து கற்றுக் கொடுத்த பெண், ஆனால் அவளை இது வரைக்கும் யாருமே கொண்டாடினதில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொண்டதுக்கப்புறம் தான் தெய்வானை திருமணம் செஞ்சுக்கிட்டார். ஆனால் இது வரைக்கும் அந்த எல்லா விதமான சஷ்டி திருவிழாக்களிலும் பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணம் தான் சொல்லுவாங்களே தவிர தெய்வானை திருமணம் சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு பெருமை பெற்றவள் வள்ளி. ஏன்னா தெய்வானையை வந்து ஒரு பிரதி உபகாரமாக தான் கொடுத்தாங்க. அதாவது நீ இதை செஞ்சால் நான் உனக்கு இதை கொடுக்குறேன், இவ்வளவுதான். ஆனால் வள்ளியை முருகன் தேடி போனார், தன்னுடைய உயிர் சக்தியை தேடி போனார். இந்த உடலோட உயிர் சக்தி அவகிட்ட தான் இருக்குங்கிறதுனால அதை தேடி போய் திருமணம் செஞ்சுக்கிறதுனால தான் வள்ளி திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முருகராக தேடி போனதுனால சூரபத்மனை கொன்னுட்டு அநீதியை அழிச்சிட்டு அவர் தனக்கானவளை தேடி போனதுனால தான் வள்ளியை இன்றைக்கி ஸ்ரீவள்ளின்னு சொல்கிறாங்க. சஷ்டி விழாக்கள் முடிவில் வந்து வள்ளி திருமணம் அப்படின்னு தான் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி எல்லாருமே வழிபடுற ஒரு தெய்வமாக, எங்கேயாவது தெய்வானைக்குன்னு பாருங்கள், பெரும்பாலும் யாரும் தெய்வானைக்கு கோயில் கிடையாது, வழிபட மாட்டாங்க. ஆனால் வள்ளியை வணங்குவாங்க. இன்றைக்கும் எல்லா பிரதேசங்கள்லையும் வள்ளியை வணங்குவாங்க, வள்ளியை தான் போற்றுவாங்க. ஏன் அப்படின்னா முருகனோட உயிர் சக்தியாக வந்து வள்ளி தான் இருக்கா. அப்போ அந்த வள்ளி யார் அப்படின்னா பழங்குடியினர் தான். அப்போது நம்ம மூதாதையர்கள் இந்த விஷயத்தை எதுக்கு வள்ளி திருமணம் அப்படிங்கிற கந்த புராணத்தை எதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? இந்த பிரபஞ்சத்துடைய ஆதி யார் அப்படின்னா பழங்குடியினர் தான். எல்லா விதமான மூதாதையர்களும் வழிபடக்கூடிய மூதாதையர்கள் எல்லாருமே பழங்குடியின இடத்துல தான் வந்தாங்க. உயிர் சக்தியான ஒரு பெண்ணை தேடி ஒரு ஆண் போகிறான் அப்படின்னா அவளை தன்னை பற்றி வெளிப்படுத்தி நான் தான் உனக்கான உடல், நான் எனக்கான உயிர் சக்தி நீ தான் சொல்லி போராடி அவளை திருமணம் செஞ்சுக்கிறான். ஸோ அவன் போராடி தன்னுடைய திறமைகள் அத்தனையுமே காட்டி நான் இப்படிப்பட்ட திறமைசாலி, உனக்கான நிகரானவன், நான் என்கிட்ட இத்தனை திறமைகள் இருக்குன்னு அவன் முன்னாடி காட்டி அதுக்கப்புறம் அவள் விருப்பப்பட்டதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறான். இதை தான் சுயம்வரம் சொல்லி பிற்காலத்து அரசு குடும்பத்தை பின்பற்றுறாங்க. இந்த சுயம்வரம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கிட்ட வள்ளி திருமணத்துலேருந்து தான்.
வள்ளியை முருகர் தன்னுடைய திறமைகளை அவன் முன்னாடி காட்டுவார். அந்த வள்ளியுடைய திருமணத்துக்கு முன்னாடி அந்த பாடல்லே எல்லாமே தெரியுமே, என்னென்னலாம் முருகர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக தன்னோட திறமைகள் எல்லாத்தையும் காட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதை, வள்ளி திருமணமுடைய கதையை எடுத்து படிச்சிங்க, கந்தபுராணம் படிச்சிங்கன்னா தெரியும். வள்ளி வந்து முருகருடைய திறமைகளை பார்த்து அதுக்கப்புறம் தான் திருமணம் செஞ்சு பார்த்து அவள் சூஸ் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி 2-3 பேர் அவகிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் முருகரை தான் அவள் சூஸ் பண்ணுவாள். யார் இதில் திறமைசாலி அப்படிங்கிறத பார்த்துட்டு முருகரை தான் அவள் சூஸ் பண்ணுவாள். அப்போது பெண் தான் வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. அதுதான் பிரபஞ்சத்தோட ஆதி தத்துவம் அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு உணர்த்தத்துக்காக தான் இந்த வள்ளி திருமணம் அப்படிங்கிற பழங்குடியினருடைய மரபு. பழங்குடியினரில் இந்த மரபு இருக்குது. ஆண்கள் வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான தங்களுடைய திறமைகளையும் அந்த பெண் முன்னாடி நிரூபித்து காட்டுவான். அதற்கப்புறம் அந்த பெண் தான் வந்து அந்த ஆணை தேர்ந்தெடுப்பான். இதுதான் காலாங்காலமாக அந்த நடந்து வந்த வழக்கம். இதை தான் ராமர் வந்து அந்த பெரிய வில்லை யாராலையுமே உடைக்க முடியல. அப்போ ராமருடைய உயிர் சக்தியான சீதைக்குடைய சுயம்பரத்துக்கு ராமர் வருவார். அப்போ ராமரால் மட்டும்தான் அந்த காண்டீபம் அப்படிங்கிற அந்த வில்லை வந்து வளைக்க முடிஞ்சுது. அவரால் மட்டும்தான் அந்த வில்லை வளைக்க முடிஞ்சுது. அதற்கப்புறம் அதை வளைச்சி அதை முறிச்சதுக்கப்புறம் சீதை அவருடைய திறமையை பார்த்து தான் ராமரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்போது ஒரு பெண் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னா ஆணுடைய திறமையை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறான். இதை தான் சுயம்பரம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. ஒரு பெண் தான் ஆணை தேர்ந்தெடுக்கணும், தனக்கான நிகரான ஆண் யார் அப்படிங்கிறத அந்த பெண் தான் தேர்ந்தெடுப்பான். அப்போ ஆணுடைய உயிர் சக்தி தன்னியல்பில் சரியான அந்த துணையை இணைத்து விடும் அப்படிங்கிறதா பிரபஞ்ச தத்துவம். அதை யார் தேர்ந்தெடுப்பானா பெண்ணுக்கு தான் இந்த உரிமையை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஆனால் இன்றைக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டது தான் பிற்காலத்தில் மதம் ரீதியாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண் பார்க்கும் படலத்தை அப்படியே மாற்றினாங்க, திருப்பி போட்டாங்க. சுயம்பரத்தை உடைச்சிட்டு பெண் பார்க்கும் படலம்னு மாற்றினாங்க. சுயம்பரம் தான் ஃபர்ஸ்ட். இந்த சுயம்பரம் அரச குடும்பத்தில் இருந்தது யார்கிட்ட? அது பழங்குடியினர்கிட்ட தான். இந்த பழங்குடியினரை பிரேக் பண்ணணும், அழிக்கணும். ஏன்னா அரச குடும்பத்தவர்கள் கூட தனக்கு ஆதரவு தேவைன்னா பழங்குடியினர்கிட்ட தான் போனாங்க. பழங்குடியினர்கிட்ட தான் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அரச குடும்பத்தினர் ராமருக்கு கூட நல்லாவே தெரியும் பழங்குடியினர் தான் ஆதியானவர்கள், அவங்க தான் எல்லாத்துலேயுமே சிறந்தவர்கள், அவங்க தான் நம்முடைய முன்னோடிகள், மூதாதையர்கள், நமக்கான வழிகாட்டிகள்ன்றதை தெரிஞ்சதுனால தான் அவர் காட்டில் போய் 16 வருஷம் வனவாசம் இருந்தாலும் அங்கே யாருடைய ஆதரவில் இருந்தார்? குஹன் அப்படிங்கிற பழங்குடியினரை தான் என்னுடைய நட்பாக சேர்த்துக்கிட்டார். அதனால தான் ராமாயணத்தை குஹனுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு முக்கிய கதாபாத்திரமாக அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் ராமாயணத்தில் வால்மீகி குஹனை அவ்வளோ இதுவாக சொல்லியிருக்காருன்னா குகையில் வாழற பழங்குடியினர்கள். ஆனாலப்பட்ட ராமர் வழிபாட்டிற்குரிய பெரிய அரசன், அவன் பின்னாடி அத்தனை படையாக இருந்தாலும் அவன் அடைக்கலம் தேடி வந்தது குஹன் அப்படிங்கிற பழங்குடியினர்கிட்ட தான். அவன் தான் முதல்ல அங்கே வனவாசம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரை உட்கார வச்சு உபசரித்து அவரை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனது, வழிநடத்தி கூட்டிகிட்டு போனது குஹன் அப்படிங்கிற பழங்குடியினர் தான் ஃபர்ஸ்ட். அப்போ இவங்க தான் நம்மளுடைய மூதாதையர், முன்னோடி அப்படிங்கிறத உணர்த்தத்துக்காக தான் ராமாயணத்தை வால்மீகி இதை வந்து குஹனை முதல்ல காமிச்சார். ஏன் ராமர் காட்டுக்குள்ளே போகும்போது வேறு யாராவது காமிச்சிக்கலாம் இல்லையா? ஏன் பழங்குடியினரை காமிச்சார்? பழங்குடியினர் தான் ஆதியானவர்கள். இப்படி எல்லா விதமான தத்துவமும் பழங்குடியினர்கிட்ட தான்